Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi tahirin wal muslimin wal mu'minin kullihim ajma'in amma ba'd. Fa asharat ilayhi qalu kayfa nukallimu man kana fil mahdi sabiyya. Sadaqallahul mawlanal azim. மிக்க தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது ஒரு இடத்திலே கஸ்தூரியை விட மிக்க வாசனை கொண்ட ஒரு நறுமணம் அந்த இடத்திலே வீசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஸ்தூரியை விட மணக்கக்கூடிய அந்த வாசனையை நுகர்ந்ததற்கு பின்னால் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீல் அவர்களே, இந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது? இவ்வளவு தூரம் இந்த நறுமணம் வரவில்லையே. பூமியிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வருகையிலிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்கள் தாண்டி வந்து வருகின்ற வழியெல்லாம் இல்லாத ஒரு நறுமணம் இந்த இடத்தில் அடிக்கிறதே, அது எங்கிருந்து இந்த நறுமணம் வருகிறது? கஸ்தூரியை விடவும் ஒரு நறுமணம் இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிறது, இந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது என்று வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த நறுமணம் மாஷித்தா என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தும் இந்த நறுமணம் வருகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மாஷித்தாவா? அது யார்? அது என்ன பெண்மணி? வரலாற்றிலே அப்படியும் ஒரு பெண்மணி இருந்தார்களா என்று நாம் யோசிக்கிறோம். இவர்கள் நறுமணம், இவர்கள் இடத்திலிருந்து வீசக்கூடிய அந்த வாசம் மிஅராஜுக்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியக்க வைத்திருக்கிறது என்றால், இந்த பெண்மணி என்ன தியாகம் செய்தார்கள்? இவர்களின் குடும்பம் என்ன தியாகம் செய்தது? நாம் யோசிக்கிறோம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஷாத்தியா, மாஷிதா. மாஷிதா என்றால் யார் ஜிப்ரீல் அவர்களே? அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாற்றை கூறுகிறார்கள். மாஷிதா என்ற பெண்மணி ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மாபெரும் எதிரியாக இருந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணிதான் மாஷிதா என்ற பெண்மணி. ஒரு நல்ல சாலிஹான பெண்மணி. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நபியாகவும் அல்லாஹுவை ரப்பாகவும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஈமானை யாருக்கும் வெளியிலே சொல்லாமல் மறைத்து ஃபிரௌனுடைய அந்த அரசவையிலே அவனுடைய வீட்டிலே அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி மாஷிதா. இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களிலே இப்படி வருகிறது, இப்னத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகள் என்றும் கூட இந்த மாஷிதாவை குறித்து வருகிறது ஹதீஸ்களில். அவர்களினுடைய வேலை என்னன்னு சொன்னால், ஃபிரௌனுடைய மற்ற பெண் பிள்ளைகளுக்கு தலைவாரி விடக்கூடிய, தலை சீவி விடக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பார்கள். அப்படி ஒரு நாள் மாஷிதா ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டு இருக்கின்ற பொழுது கை தவறி சீப்பு கீழே விழுந்துருது தரையில். அந்த
அந்த பெண்மணி மாஷிதா அந்த சீப்பை எடுக்க முற்படுகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறார்கள் அந்த சீப்பை. பிஸ்மில்லா என்று சொன்ன அந்த வார்த்தையை, மாஷிதா சொன்ன வார்த்தையை ஃபிரௌனுடைய இன்னொரு மகள், அதாவது தலை வாருவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி சின்ன புள்ள கேட்டுச்சு. அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு என்று நீ சொல்கிறாயே, அல்லாஹ் என்றால் நீ யாரை சொல்கிறாய்? நம்முடைய தந்தை ஃபிரௌனை தானே நீ சொல்கிற அல்லான்னு என்று அந்த பெண்மணி கேட்டார். ஏன்னால் ஏன் அந்த பெண்மணி கேட்குறாங்கன்னா, ஃபிரௌன் அப்படி தான் வச்சுருந்தான், தான் இறைவன் என்று அந்த மக்களை அடக்கி வைத்திருந்தான் ஃபிரௌன். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்கள் எல்லோருக்கும் உயர்ந்த ரப்பாக இருக்கிறேன் என்று அந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் ஃபிரௌன். எனவே வீட்டில் இருக்க எல்லாருமே, நாட்டில் இருக்க எல்லாருமே இறைவன் என்றால் ஃபிரௌனைத்தான் சொல்லுவார்கள். எனவே அந்த பெண்மணி அல்லான்னு சொல்கிறேன், இந்த அல்லாங்கிறது ஃபிரௌனைத்தானே நீ சொல்கிறாய், நம்முடைய ரப்பு ஃபிரௌன் தானே என்று அந்த சின்ன பெண் கேட்கின்ற பொழுது மாஷிதா சொல்கிறார்கள், இல்லை இல்லை, ஃபிரௌன் நம்முடைய ரப்பு கிடையாது, நம்மை படைத்து பரிபாலித்து வருகிறானே அந்த அல்லாஹ், அவன்தான் நம்முடைய ரப்பு என்று அந்த மாஷிதா பெண்மணி சொல்கிறார். இந்த சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியல. உடனடியாக தன்னுடைய தந்தை ஃபிரௌனிடத்திலே போய் சொல்லிவிடுகிறாள், இந்த மாதிரி மாஷிதா தலைவாரும் பொழுது சீப்பை கீழே விழுந்துச்சு, அந்த சீப்பை எடுக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்துச்சு, பிஸ்மில்லா அல்லாஹ் யாருன்னு கேட்டால் நீங்கள் இல்லையா, வேற யாரோ ஒருத்தரா அல்லான்னு அந்த புள்ள சொல்லுது, நீங்களே என்னன்னு கேளுங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை ஃபிரௌனிடத்திலே சொல்லுவார். இப்போ ஃபிரௌன் மாஷிதாவை அரசவைக்கு கூப்பிட்டான். கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்னை என்று நீ வேற யாரையாவது ஒருவரை ரப்பு என்று நினைக்கிறாயா என்று கேட்டான். வழக்கமாக அவன் எல்லாரிடத்திலையும் அப்படித்தான் கேட்பான். மாஷிதா அந்த பெண்மணி சொன்னாங்க, ஆம், நீ ரப்பு கிடையாது, உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு என்று அந்த பெண்மணி சொன்னார். மாஷிதா சொன்னார், கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவ்வளவு பெரிய அரசருக்கு முன்னால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் தைரியமாக அந்த பெண்மணி சொன்னார்கள், நீ ரப்பு கிடையாது, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னார். ஃபிரௌன் ஒரு கணம் ஆடி போனான். என்ன, இவ்வளவு நாளாக நம்முடைய வீட்டிலே வளர்ந்த பெண்மணி, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி இப்படி மூசாவுடைய அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாரே என்று கோபம், மிகப்பெரிய கோபம். ஃபிரௌனுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால் உடனடியாக தண்டனையை நிறைவேற்றிவிடும். என்ன செஞ்சான், ஒரு பெரிய நெருப்பை மூட்டச் சொல்லி அந்த நெருப்பிற்கு மேலே செம்பினால் ஆன சட்டியை, ஒரு மிகப்பெரிய அண்டாவை வைத்து அதிலே எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஃபிரௌன் ஆரம்பித்தான். யாரிடத்தில் இருந்தது என்றால் அந்த மாஷிதாவுடைய கணவனிடமிருந்து ஆரம்பித்தான். முதல்ல கணவனை தூக்கி உள்ளே போட்டான் அந்த சட்டிக்கு. அந்த பெண்மணி நின்று கொண்டு இருக்கிறார். கணவனை தூக்கி உள்ளே போடுகிறான் ஃபிரௌன். ஆனால் அந்த பெண்மணி ஈமான் மாறவில்லை, அப்படியே இருக்கிறார். மாஷிதாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையாக அந்த சட்டிக்குள் போடுகிறான். ஆனால் அந்த பெண்மணி நிலை குனியாமல் நின்று கொண்டே இருந்தார்கள் மாஷிதா. எல்லாரையும் அந்த நெருப்பு கங்குக்குள்ளே எரியக்கூடிய அந்த சட்டியின் அந்த எண்ணெய் கொதிப்புக்குள் போட்டு எல்லாரையும் கொலை செய்து விட்டான் ஃபிரௌன். கடைசியாக இந்த பெண்மணி மட்டும்தான் இருக்கிறார்கள் மாஷிதா. அந்த பெண்மணி மட்டுமல்ல, ஒரு கை குழந்தையும் இருக்கிறது. பால் குடிப்பாட்டக்கூடிய பால் குடிக்கக்கூடிய சின்ன ஒரு கைக்குள்ள அவங்க வச்சுருந்தாங்க மாஷிதா. கடைசியில் இவர்களையும் தூக்கி போடுங்கள் என்று ஃபிரௌன் சொல்லுகின்ற பொழுது அந்த மாஷிதா அந்த அம்மா ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார்கள், எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும். ஃபிரௌன் என்ன ஆசை என்று கேட்டான். அந்த மாஷிதா சொன்னாங்க, நானும் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பச்சினம் குழந்தைகளும் நாங்கள் எரிந்து சாம்பலாகி போய் எங்களுடைய எலும்புகள் இருக்கும் அல்லவா, என்னுடைய எலும்பையும் என் மகனுடைய எலும்பையும் சேர்த்து ஒரு பையிலே போட்டு அதை அடக்கம் செய்ய வேண்டும், இது என்னுடைய ஆசை என்று அந்த மாஷிதா சொல்கிறார். கடைசியில் ஃபிரௌன் அதை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால்
இந்த மாஷிதாவும் தன்னுடைய கையில் குழந்தையும் வைத்து கொண்டு இந்த நெருப்பிற்கு அருகிலே போகின்ற பொழுது நினச்சாங்க, என்ன நினச்சிருப்பாங்க, நாம் விழுகிறோம், சரி நம்ம அல்லாஹ்வுக்காக இது செய்கிறோம், ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை என்ன பாவம் செய்கிறது, எதுவுமே அறியாத ஒரு பச்சிலம் குழந்தை, இதையும் நாம் நம்மோடு சேர்ந்து இந்த நெருப்புக்குள் போட போகிறோமே, இறங்க போகிறோமே என்று பல கேள்விகள், தயங்கி அந்த நெருப்பிற்கு பக்கத்திலே போகிறார். அல்லாஹ் இங்கேதான் தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸிலே வருகிறது, உலகத்திலேயே 4 குழந்தைகள் தான் குழந்தையாக இருக்கும்போதே பேசியது. 4 குழந்தை உலகத்தில். அதில் ஒன்று இன்றைக்கு ஓதப்பட்டதல்லவா சூரத்துல் மரியமில் ஹஜ்ரத்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தாய்க்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகின்ற பொழுது, தன் தாய் மீது வீண் பழி விழுகின்ற பொழுது, அங்கே அல்லாஹ் குழந்தையாக இருந்த ஈசாவை பேச வைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், கான இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அங்கே பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். தன் தாய்க்கு சிரமம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான். 2வதாக ஹதீஸிலே வருகிறது, இந்த குழந்தை பேசுகிறது. எந்த குழந்தை? இந்த மாஷிதாவுடைய குழந்தை. அப்படியே அந்த பெண்மணி தயங்கி போகின்ற பொழுது அந்த மாஷிதா என்ற பெண்மணியின் குழந்தை பேசுகிறது, தாயே கவலைப்படாதீர்கள், தாயே நீங்கள் தயங்காதீர்கள், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், இந்த நெருப்பை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், உலகத்திலே தரும் தண்டனைகள் எல்லாம் மறுமையில் தரும் தண்டனைக்கு நிகராகவே கிடையாது, உலகத்திலே தரப்படும் தண்டனைகள் மறுமையின் தண்டனையை விட மிகவும் லேசானது, எனவே நீங்கள் தைரியமாக அந்த சட்டிக்குள் குதியுங்கள் என்று அந்த குழந்தை பேசியது. அதற்கு பின்னால் அந்த பெண்மணி மாஷிதா அந்த சட்டிக்குள் குதித்து அவர்கள் இறந்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பெண்மணியினுடைய அந்த மாபெரும் ஈமானின் வெளிப்பாடு, அவர்களினுடைய குடும்பம் செய்த அந்த மிகப்பெரிய தியாகம், அதனால்தான் நீங்கள் மிஅராஜ் பயணம் வருகின்ற பொழுது கூட அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த சிறப்பு என்னவென்றால், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் நறுமணமாக ஆக்கிவிட்டான். அது கபராக இருக்கலாம், அல்லது அவர்கள் சூனத்தின் மாளிகையிலே இருக்கலாம், அவர்கள் எங்கே இப்பொழுது இருக்கிறார்களோ அங்கிருந்து கஸ்தூரியை விடவும் நறுமணம் கமலக்கூடிய ஒரு வாசம் வீசுகிறது. எங்கு வரை வீசுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனார்களே அந்த இடத்தில் அந்த நறுமணம் கமழுகிறது. அந்த வாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகர்ந்து விட்டு, அந்த வாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுவிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் என்றால், மாஷிதா என்ற பெண்மணி நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், அல்லாஹுவினுடைய பாதையில், அல்லாஹுவினுடைய விஷயங்களில் எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டாலும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும்